ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹசீனாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பூவாரில் இருக்கக்கூடிய கோகோலாண்ட் ரெசார்ட்க்கு போயிருந்தோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி நல்ல விசாலமான நல்ல ஒரு ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே நாங்கள் பார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங்லேருந்து ரெசார்ட்க்கு இந்த மாதிரி போட்டில் நம்மளை கொண்டு விட்டுருவாங்க. ஸோ போட் வழியாக தான் நம்ம போகணும் ரெசார்ட்க்கு. நாங்கள் ஃபஸ்ட் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷனில் எங்களோட ரூம் கீலாம் வாங்கிட்டோம். எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மார்னிங் 11லேருந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 1 o'clock வர டைமிங். இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. கேப்சியூல், ட்ரையாங்கிள், அப்புறம் நார்மல் டைப்பில் இருக்குது. நாங்கள் வந்து கேப்சியூல் புக் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோலேயே பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் கேட்கும். எல்லாமே வெளியில் விளையாடிட்டு இருக்கக்கூடிய கிட்ஸோட சவுண்ட் தான். எஸ், இது வந்து கிட்ஸ்க்கு வந்து ஏற்ற ஒரு இடம். நிறைய கேம்ஸ் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கிட்ஸ் வந்து இங்கே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்தால் மார்னிங் 11லேருந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் ஸ்டே பண்ணலை, மார்னிங்லேருந்து ஈவினிங் வர மட்டும் கிட்ஸை வந்து விளையாட வச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து புக் பண்ணி பே பண்ணிக்கலாம். நாங்கள் உள்ளே போகும்போதே ஒரு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து நல்லா ஸ்விம்மிங் பூலில் விளையாட விட்டுட்டோம். விளையாடிட்டு அடுத்த நாள் காலையில் தான் நாங்கள் ஃபுல்லாகவே கேம் செக்ஷன் போனோம். நாங்கள் வந்து 2 days ட்ரிப் பிளான் பண்ணனால எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். அது போக கேம்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுறது, அப்புறம் காலையில் பஃபே, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்த்தே பேக்கேஜ் போட்டிருந்தால எங்களுக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. நைட் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் அங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் டே மார்னிங் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பிரெட் ஆம்லேட், ஃப்ரூட் சாலட், ஜூஸஸ், அப்புறம் பூரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இன்னும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட் வைஸ்மே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இனி வர வீடியோவில் என்னென்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். தவிர எல்லாம் அங்கே பூச்சிடாருதாயா தம்பி, பூச்சிடாருதாயா. பின்னாடி பின்னாடி பின்னாடி